விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒயசிஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் பாலவனை சொல்லி வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. இந்த ஆண்டு ஆசீர்வாதம்னா ஆண்டு. பல நெருக்கங்கள் துன்பங்கள் வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நெருக்கங்கள் துன்பங்கள் வரும் பொழுதுதான் நாம் எவ்வளவு பலசாலி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எதிர்ப்புகள் வந்தால்தான் ஜெயம் வரும் இந்த உலகத்திலே. ஆனால் ஒன்று, நம்மை பலப்படுத்தும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியாலே ஆகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நான் எப்பொழுதும் ஆகுமா ஆகாதா, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கூடுமா கூடாதா, நடக்கும் கிடைக்கும் முடியும் கூடும். இந்த ஆண்டில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இவள் மத்தியிலே, எத்தனை உபத்திரவம் வந்தாலும் இவைகள் மத்தியிலே ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு அருளின ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவன் நமக்கு பலத்தை கட்டளையிட்டார். He commanded strength for you and me. அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் சொன்னாலாகும், கட்டளையிட்டால் நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். பலவீனன் பலவீனன் என்று சொல்கிறதை இந்த ஆண்டிலே நீ விட்டு விடுங்கள். பலவீனன் பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய நெருக்கங்கள், உன்னுடைய உபத்திரவங்கள், உன்னுடைய வயது, பொருளாதார சூழ்நிலை, இவை அனைத்திலும் நீ திறன் கொண்டு முழு மனதாயிருந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். When God is with me, nothing can shake me. God is for me, who can be against me? When God justified me, who can condemn me? Who can separate from the love of God? In all these things I am more than a conqueror. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கும் பொழுது என்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசுவன் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இவை அனைத்திலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் நான் இருக்கிறேன். We are overcomers. We are overcomers. நாம் ஜெயம் கொள்கிற வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பார்த்தால் ஜெயம் கொண்டவன். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆர் யூ ஓவர்கமர், ஆர் யூ அண்டர்கோவர்? கீழே போகிற ஆளா அல்ல மேற்கொள்கிற ஆளா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒன்றிலும் நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஒன்றிலும் நம்ம விட்டு விலகக்கூடாது. நாம் கர்த்தரிலே பலன் கொண்டு காரியங்களை நடப்பிக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கை சரித்திரம் எனக்கு முன்பாக சவாலாக நின்றது. அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே காலேபை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பார்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் ஏத்தில் இருக்கிறபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனால் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். மோசே என்னை அனுப்புகிற நாள் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஒரு தாசன் சொல்கிறார், அவர் வாழ்க்கையிலே ஒரு நாள் வேவு பார்ப்பதற்காக அவர் அனுப்பப்பட்ட ஒரு வாக்குத்தத்த பூமி அனுப்பப்பட்ட போது 12 பேரில் 2 பேர் மட்டும் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு திரும்பி வந்து செய்தி சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் துர்ச்செய்தி சொன்னார்கள். அந்த துர்ச்செய்தியை கேட்டு இஸ்ரவேல் மக்கள் அப்படியே மனம் கரைந்து போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது பல ஆண்டுகள் கழிந்த போது 85 வயதாக இருக்கிற இந்த காலேப் அவர் சொல்கிறார், மோசே என்னை அனுப்பின போது இருந்த 40 வயதாக இருந்தது, அந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். எத்தனை ஆண்டுகள் கழிந்த போதிலும் அவருடைய பலன் குண்டி போகவில்லை. ஏன் தெரியுமா? தன் வாழ்க்கையில் வைத்திருந்த ஒரு தரிசனம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை, தரிசனம் பெற்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திடன் கொண்டு உறுதியாக இருந்து அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்போடு நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும்.
அவன் சென்று வேவு பார்க்க சென்றபோது அவர்கள் கண்டது என்ன? அரணான பட்டணங்களை கண்டார்கள், ராட்சர்களை பார்த்தார்கள், ஏனோக்கியர்களை பார்த்தார்கள். இப்பொழுதும் அதே பட்டணம் தான், அதே ஏனோக்கியர்கள் தான். ஆனால் காலேப் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அதை சுதந்தரிப்பேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அன்னிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டென்று இந்த அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்கிறான். ஐ வில் டூ இட் அகெயின். என் வாழ்க்கையில் அதைத்தான் நான் என் வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்திருக்கிறேன். வாலிப வயதிலே எதையெல்லாம் நிறைவேற்றாமல் நான் விட்டேனோ அதை நிறைவேற்றி முடித்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன். அந்த நாட்கள் இருந்த பலன் என்றும் எனக்கு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். சில சொல்லுவாங்க, உங்களுக்கு வயசாகிட்டு இப்படியே ஒவ்வொரு இடமா நீங்கள் போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் ஸ்டுடியோவில் இருந்துகிட்டே நீங்கள் பேசுங்க. ஆமாம், ஒரு நல்ல ஸ்டுடியோவில் இருந்தால் நான் பேசினேன். அது என்னுடைய ஸ்டுடியோ. இன்னொரு ஸ்டுடியோ கூட நான் பண்ணியிருக்கிறேன் ரேடியோவுக்காக. அதில் இருந்து பேசலாம், எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என் கீழ்ப்படிந்து உலகத்தின் பல தேசத்திற்கு போனேன். இன்னும் போக வேண்டும் என்கிற மன விருப்பத்தோடு நான் இருக்கிறேன். இந்த ஆண்டு பட்டி தட்டி கிராமம் எல்லாம் போவதற்கு என் வாழ்க்கையிலே நான் துணிந்து விட்டேன். அது மட்டுமல்ல, தீர்மானம் எடுத்து விட்டேன். ஏன்? அன்றிருந்த பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னை பலப்படுத்துகிறவர் வேதம் சொல்வதை பார்த்தீர்களா? இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அதுதான், வயது போக போக பலன் குன்றியது என்று அவன் சொல்லவில்லை, நான் பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்வார். எதற்காக? என் வாழ்க்கை லட்சியம் அந்த மலை தேசத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும், ஏனோக்கியரை முறியடிக்க வேண்டும், அரணான பட்டணங்களை இடித்து சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விருப்பம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, அவன் நமக்கு வாக்கு பண்ண தேசத்தை நாம் சுதந்திரிக்கும் வரையிலும் தளர்ந்து போகக்கூடாது. அதற்காக விட்டுவிடவும் கூடாது. அதை தொடர்ந்து செல்ல வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே தான் கர்த்தர் காலேப்பை பலப்படுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பினேன் குமாரனை காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. முடியும் என்றால் முடியும், முடியாதென்றால் முடியாது. முடியும் என்று சொல்லுங்களேன். எப்படி முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே முடியும். இட்ஸ் நாட் ஆல் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் காட். கிரைஸ்ட் இன் மீ இஸ் அ ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்து எனக்குள் இருப்பதே என் நம்பிக்கை. என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யாரை நான் நம்பி இருக்கிறேன்? ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்கள் அவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். பிரபுக்களை நம்பினவர்களும் விழுந்து கிடப்பார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். உன் நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை என்ன? பிரியமான கர்த்தரே, என் நம்பிக்கை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிப்பேன். அதுவரையிலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதற்காக என் வாழ்க்கையிலே லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ போகும் பொழுது உன்னோடு கூட வருவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் சொல்வதை பாருங்கள். என் ஆண்டவரே, எங்களோடு நீ இருந்த அவைகள்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அப்படி அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் அவன் நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியாரு கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துவார். மீதியானியர்கள் இஸ்ரவேல் மக்களுடைய அறுவடையை கெடுத்து கொண்டே இருந்தார்கள், அவனுடைய விளைச்சலை கெடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் கிதியோனோ அந்த அறுவடையை காக்க வேண்டும் என்று மறைவான ஒரு இடத்திலே அறுவடை செய்து கொண்டிருந்தான். அந்த அறுவடையை காக்க வேண்டும் என்று விருப்பமாக இருந்த அந்த கிதியோனுக்கு கர்த்தர் தென்படுகிறார். அவனை எப்படி வாழ்த்தினா தெரியுமா? பராக்கிரமசாலியே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, சில வேளை நீ பயந்தவனா இருப்பாய், உன்னால் முடியாத நினைத்து கொண்டு இருப்பாய். ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே என்றெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்க இந்த பலத்தோடே நீ போ, நான் உன்னோடு கூட இருந்த இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? தேவன் உன்னை அனுப்பும் பொழுது உன்னோடு கூடவே இருப்பார்.
அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிக்கிறது? எங்கள் பிதாக்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்களெல்லாம் எங்கே ஆண்டவரே? எங்களை நீ கைவிட்டீரா? ஏன் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தீர்? இன்னும் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேன் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சரியவனும். உன்னை குறித்தே நீ நினைத்து கொண்டிருக்க, உன்னை குறித்தே நீ பேசி கொண்டிருக்கிற. நீ யார் என்பது உனக்கு தெரியுமா? யார் என்பது உனக்கு தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அப்பா நான் யாருப்பா? நான் சிறியவனுப்பா, படிக்காதவப்பா, எனக்கு பலன் இல்லைப்பா. உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளே சொல்லி கொண்டிருக்க. இருக்கிறவளே சொல்லு, இருக்கிறவளே சொல். உன்னதமான தேவனுடைய குமாரனாய் நீ இருக்கிறாய். அப்படி ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நினைத்துப்பார், அழைத்துப்பா. ஹூ ஆர் யூ? நீ யார்? உன்னதமான தேவனுடைய குமாரன். ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் பிள்ளைக்கே எவ்வளோ தெம்பு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? உலகத்தை படைத்த ஆண்டவருடைய பிள்ளை, உடன் சுதந்திரர். அதை நினைத்து பாருங்களேன். ஆண்டவரே, நான் மனாசே கோத்திரத்தான். மனாசே கோத்திரம் என்றால் பலவீனமான ஒரு கோத்திரம். அதில் நிறைய பெண்கள் இருந்தார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. அப்படி பெண்கள் இருந்ததுனால பலவீனம் என்று நினைத்து இந்த கிதியோன் சொல்கிறான், நான் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை மீதியான கைக்கு ரட்சிப்பதற்கு நான் எம்மாத்திரப்பா, நான் மனாசே கோத்தல் பிறந்த, நான் எளியவன் சிறியவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் படித்தவனை வெட்கப்படுத்த படிக்காதவனை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொண்டார். பெரிய பெரிய பிரமாண்டங்கள் வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே திக்குவாயன், பேசக்கூட முடியாது. அவனை கொண்டுதான் பார்வோனை ஆண்டவர் செங்கடலை அப்படி அழித்து விட்டு 6 லட்சம் மக்களை விலனெடுத்துகிற தலைவனாக மாற்றுகிறார். இது மோசையால் அல்ல, மோசை அழைத்த தேவன், அழைத்தவர், உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார், அனுப்புகிறவர் அவர் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என்னை தேவன் அனுப்புகிறார் என்றால் நான் பலவீனத்தை குறித்து நான் சொல்ல மாட்டேன், என் பலனை குறித்து நான் சொல்லுவேன். நான் பலவீனாக இருக்கும் பொழுது பலவான் என்று சொல்லுவேன். என் வாழ்க்கையிலே பலவிதமாய் சாத்தானை குட்டும் பொழுது அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்வேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாரே, அந்த பூர்ணமான பலனுக்காக என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, கிதியோனே, ஏன் நீ பயப்படுகிறாய்? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோடு கூட இருந்து மீதியானின் கைக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பேன். உன் வாழ்க்கையிலே உன் அறுவடையை கெடுப்பது போன்று, உன் குடும்பத்தை கெடுப்பது போன்று, வேலையை கெடுப்பது போன்று, உன் உடல் சுகத்தை கெடுப்பது போன்று சத்துரு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ மீதியான்களை முறியடிப்பாய், ரட்சிப்பாய் என்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படியும் இந்த கிதியோனுக்கு பயந்தான். ஆண்டோட அடையாளத்தை கேட்கிறான். 30,000 பேரை கூட்டி கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொன்னார், 30,000 பேர் எனக்கு தேவையில்லை. ஒரு மனிதனோடு நான் இருந்தால் நான் இந்த உலகத்தில் அத்தனை சவாலையும் சந்திக்க முடியும் என்பதை நீ உணர வேண்டும் கிதியோனே. உனக்கு பெரிய ஒரு படை தேவையில்லை. படையிலாலோ பராக்கிரமத்தாலோ நான் ஜெயிக்கிற தேவன் அல்ல. அணு ஆயுதங்கள் வெடிக்கொண்டு ஜெயிக்கிற தேவன் அல்ல. என்னுடைய வல்லமையை நான் உனக்கு காண்பிப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உடைய பயந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வல்லமை உனக்கு வெளிப்படும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. சூரியனையே நிற்க வைக்கிறவர் நீர் அல்லவா? செங்கடலை பிளக்கிறவர் நீர் அல்லவா? யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்தவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, ஆண்டவரே, மீதியானரை முறியடிப்பதற்கு எனக்கு பலனை கொடுப்பீரப்பா என்று கிதியோன் உணர்ந்திருக்க வேண்டும். 30,000 பேர் கொண்டு வருவோம். அடுத்த பயந்தவெல்லாம் வீட்டுக்கு போனார். அன்றைக்கு எல்லாருமே போயிட்டாங்கங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 10,000 தான் மிஞ்சுங்க. இன்றைக்கு கூட பயந்தவர்கள் யார் என்று கேளுங்கள், எல்லாருமே ஓடிடுவாங்க. மனுடைய இதயம் பயத்தினால் தோய்ந்து போகிறது. இப்பொழுது தன்னை காப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலாம் பதுங்கு குழிகளை ஏற்படுத்துகிறார்கள். பலவிதமான பாதுகாப்பை தனக்கு உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யார் யாரை காக்கும்படி இந்த உலகத்தில்? கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பது விருதாவாச்சே. காவல்காரன் என்று சொல்கிறவன் கூட தூங்குறானே இரவிலே, ஆனால் தூங்காம ஒருவர் தேவன் காத்து கொண்டிருக்கிறாரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை,
அந்த 10,000 பேரை கூட தண்ணி அண்டையிலே கொண்டு போய் தண்ணி குடிக்கும்படி ஆண்டவர் செய்தார். அந்த 300 பேர் தான் நாய் நக்கினது போல தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டு இன்னொரு கரத்திலே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்திற்கு தயாராக இருந்தவர்கள். அவர்களுக்கும் கர்த்தர் அணு ஆயுதங்களை கொடுக்கவில்லை, நியூக்ளியர் வெப்பெல்லாம் கொடுக்கல. பெரும்பானையும் தீவெட்டியும் எக்காலத்தையும் கொடுத்தார். ஒரு பானைகளை உடையுங்கள், தீவெட்டியை கொளுத்துங்கள், எக்காலத்தை ஊதுங்கள். அப்பொழுது கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயமாய் மாறுகிறது. மீதியானரை முறியடித்து அன்றைக்கு பெருத்த ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் அறுவடையை கெடுக்கிற சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே கர்த்தரின் பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாற வேண்டும். அதுதான் இந்த வேத புத்தகம். உனக்கு ஜெயம் கிடைக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருபோதும் தோற்று போவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே நான் வரும்பொழுது சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் பெற்றோரிடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஒரு மகன் உனக்கு பிறப்பான், அவன் பலசாலியாக இருப்பான். அப்பொழுது ஒரு வாக்குத்தத்தம், கற்பவன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆகிய நீ திராட்சரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமல் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மறுநாள் மட்டும் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார். அவனுக்கு ஒரு பலனை கொடுத்த போது அதற்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார், நிபந்தனை கொடுக்கிறார். அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் நசரேயனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் திராட்சரசம் மதுபானம் குடிக்காமலும் தீட்டான ஒன்றை புசியாமலும் பிறந்தது முதல் மறுநாள் மட்டும் தேவனுக்கென்றே நசரேயனாக இருப்பான். அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டுடைய நசரேயனுடைய அந்த விரதத்தை அவன் காத்து கொண்டானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள் வல்லமை இறங்கியது, பலன் இறங்கியது. கழுதையின் பச்சை தாடை எலும்பில் 1000 பேரை கொண்டு குவித்தான். பட்டணத்தின் கேட்டை தோளிலே எடுத்துக்கொண்டு சென்றான். எத்தனையோ பராக்கிரம செயலை செய்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பராக்கிரம செயலை செய்வதற்கு காரணம் அவன் வாழ்க்கையிலே அவன் பண்ண ஒரு பிரதிஷ்டை. ஆனால் என்றைக்கு அந்த பிரதிஷ்டையை உடைக்கிறானோ அப்பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் கேட்பாங்க, உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது சிம்சோனே? தெரியலால் கேட்கிறாள், உன் பலன் எங்கே இருக்கிறது? அவனை எப்போதும் அவனை மிகவும் வருந்தி அவனை துன்புறுத்தி கேட்டாள், உன் பலன் எங்கே இருக்கிறது? இருதயிலே அவன் சொன்னான், என் பலன் என் முடியில் இருக்கிறது, அதை வெட்டி விட்டால் எல்லாரை போல பலவீனன் ஆகி விடுவேன் என்று அவள் மடியிலே தூங்க வைத்து அவனுடைய தலைமுடி அனைத்தையும் அவன் வெட்டி விட்ட போது அவன் பலவீனாய் மாறினான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எது வரைக்கும் உனக்கு பலன் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? உன் பிரதிஷ்டையை காக்கும் வரைக்கும் உனக்கு பலன் கொடுக்கப்படுகிறது. என்றைக்கு நீ பிரதிஷ்டையை இழக்கிறாயோ அன்றைக்கு அந்த பலன் உன்னை விட்டு போய்விடும். சிம்சோனை விட்டு பலன் போய்விட்டது. எப்பொழுதும் போல உலுக்கி பார்த்தான், கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதெல்லாம் பலன் வந்தது தெரியுமா? பரிசுத்தாவி வந்த பொழுதெல்லாம் அவனுக்கு பலன் வந்தது. பராக்கிரம செயலை அவன் செய்தான். ஆனால் என்றைக்கு பரிசுத்தாவியார் அவனை விட்டு போய்விட்டாரோ, பிரதிஷ்டை அவன் உடைத்து விட்டானோ, அன்றைக்கு பலவீனாய் மாறிவிட்டான். இந்த ஆண்டு நீங்கள் பிரதிஷ்டையை காக்க வேண்டும். பிரதிஷ்டையை உடைக்கக்கூடாது. ஆதியிலே விட்டதெல்லாம் மறுபடியும் ஓடி போய் எடுக்கக்கூடாது. விட்டது விட்டதாக இருக்க வேண்டும், வெறுத்தது வெறுத்ததாக இருக்க வேண்டும். நீ விட்டதும் வெறுத்ததும் தேவன் கட்டுகிற அந்த மாளிகைக்கு இணையாகாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கடைசி நாட்கள் அநேகர் பின்வாங்கி போவார்கள். தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிப்பார்கள். அது கண்மூடாக நீ காண்பீர்கள், அதை கண்மூடாக நீ காண்பீர்கள். இவங்களா இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களேனே நீங்களே சொல்லுவீங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் உனக்குள் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தெய்வீக பலன் உனக்குள்ளே இறங்கும். பரிசுத்தாவி வரும்பொழுது நீ பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாய். ஆனால் என்றைக்கு அந்த பரிசுத்தாவின் உன்னை விட்டு போய்விட்டாரோ அன்றைக்கு எல்லார போல ஒரு மனுஷனாக நீ மாறி விடுவாய். அப்பொழுது உனக்கு பலவீனம், சத்துரு உன்னை மேற்கொள்ளுவான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளிடுவார். நீ கர்த்தரை விட்டு விலகினால் சாத்தான் உன்னை மேற்கொள்ளுவான். அருமையான கர்த்தருடைய சாத்தான் மேற்கொண்ட போது என்னானது? அவன் கண் பிடுங்கப்பட்டது, சங்கிலினால் கட்டப்பட்டது, மாவரைக்கிறவனாய் மாறினான். பலசாலியான சிம்சோனே, சங்கிலியை உடைப்பாய், சிறைக்கதவை உடைப்பாய். எவ்வளவு பெரிய பராக்கிரம செயலை நீ செய்தாய். இப்பொழுது நீ அந்நியனுக்கு மாவரைக்கிறாய்.
உன்னுடைய சத்துருவுக்கு நீ மாவரைக்கிறாய். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு விட்டதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பிரதிஷ்டை உடைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள தரிசனத்தை இழந்துருவாங்க. கண்ணிறந்தும் காணாதுள்ளாய், காதிருந்தும் கேட்காதுள்ளாய், வாயிருந்து பேசாத ஊமையான விக்கிரத்தை போன்று மாறிவிடுவார்கள். அவங்கள் இருதயம் கடினமாய் போய்விடும், கல்லாய் போய்விடும், கல்லாய் போய்விடும். என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் விளங்கவே விளங்காது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் ரிலீஜியஸ் மைண்டடுன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் பழைய மாதிரி. எங்கள் பைபிளே பழைய பைபிள் தான், புதிய பைபிள் ஆண்டவர் கொடுக்கல. அவர் கொடுத்த அபிஷேகமே பழைய அபிஷேகம்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, 2023 ஆண்டுகளுக்கு முன்பு அதே அபிஷேகம்தான். ஒரு நவீன அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை, ஒரு நவீன வாழ்க்கையும் கொடுக்கப்படவில்லை. மாடர்னிசம் சேர்ச்சுக்குள்ளே வந்துட்டு, பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது பிரதிஷ்டையை உடைக்காத, உன் பலன் அதில் தான் இருக்குது. பிரதிஷ்டையை உடைக்காத, நிர்விசாரமாக அலட்சியமாக எண்ணாத. டோன்ட் ப்ளே வித் சின், பாவத்தோடு விளையாடாத, பாவத்தோடு நீ விளையாடாத. உலகத்தின் கண்களின் இச்சைக்கு உன்னை விட்டு கொடுக்காத. அவள் என் கண்ணுக்கு இனியவள் என்று சொன்னாள் அல்லவா, அவளே கண்ணை பிடுங்கினாள் அல்லவா. இந்த எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாலரோ பாவத்தினால் தரிசனத்தை இழந்து நிற்கிறார்கள். கண்கள் குருடாக்கப்பட்டது, கண் சொருகி போன குடலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் தெரியுமா? அவர்கள் அரைப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லோரும் பரியாச பொருளாக மாறுவார்கள். எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. நேற்று வரை இப்படி பேசுனாங்க, நேற்று வரை இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்களேன்னு ஒரு பரியாச பொருளாக மாறிடுவாங்க. எது வரைக்கும் மரியாதை, எது வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் தெரியுமா? உன் பிரதிஷ்டையை காத்து கொள்ளும் வரையிலும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆதி இருந்த அன்பை விட்டாயா? ஆதியிலே எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை விட்டாயா? ஆதியிலே பண்ண அன்பை விட்டு விலகி விட்டாயா? கம்பேக், நீ திரும்பி வா மகனே, நீ திரும்பி வா மகளே, நீ திரும்பி வா. கடைசியில் பரியாசக்காரனாக அவனை ஒரு சின்ன பையன் வழிநடத்திட்டு போவான். கடைசியில் அழுது கதறுவான், ஆண்டவரே கீப் பேக் மை ஸ்ட்ரென்த் ஓ காட், என் பலனை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே. ஒரு விசை கூட என் பலனை திரும்பவும் தாரும் என்று கெஞ்சினான். சிம்சோனை போல பலனை இழந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பலனை அருளுவார், பலனை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் திரும்பி வாருங்கள், கடந்ததை விட்டு விட்டு திரும்பி வாருங்கள், கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். சேற்றிலே கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் பொழுது போல, நாயானது கக்கினை திங்கிறது போல விட்டதை மறுபடியும் போய் எடுக்க வேண்டாம். விட்டதை வெறுத்ததை விட்டு விடுங்கள், மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு கடந்து வாருங்கள். கடைசியாக கெஞ்சனா, எனக்கு ஒரு விஷயம், எனக்கு பலனை தாரும். ஆண்டவர் பலனை கொடுத்தார், இன்றைக்கு உங்களுக்கு பலனை தருவார். கடந்த காலத்தில் பராக்கிரமசாலியாக இருந்த சிம்சோனே, இன்றைக்கு பலனை இழந்து நிற்கிறாயா? அந்த பலனை கர்த்தர் திரும்பவும் தருவார். ஒரு விசை கூட நீ கேட்க மாட்டாயா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை பார்க்கிறோம். எலியா ஒரு பராக்கிரமசாலி. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 485 பேரை கொண்டான். பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தேவனே தேவனை நிரூபிப்பதற்காக அக்கினியை கொண்டு வந்தவன் தான் அவன். அக்கினியை வாய்ந்தால் வரும், அந்த பலியை நக்கி விட்டு போகும் என்று சொல்லுது. அதுபோல் மழை வரும் என்றால் வரும். எப்பொழுதும் சொல்லுவான், நான் சொல்கிற வார்த்தையின்படியேன்னு சொல்லுவார். மழை வரணும்னா வரும், வராதுன்னா வராது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தான். ஆனால் ஒரு நாள் எசபேல் என்று சொல்கிற ராணி, நான் கொண்டு விடுவேன் என்று அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்த போது அவன் சூறை செடியின் கீழ் போய் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்த்தபோது தலையில் சுடப்பட்ட அடையும் பாத்திர தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்து. அப்பொழுது அவன் புசித்து குடிக்க திரும்பவும் படுத்து கொண்டான். தேவனுடைய திரும்பவும் 2ஆம் தரம் அதை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான். இந்த வேளையில் வருஷத்தின் தொடக்கத்திலேயே சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு எச்சரிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா? அழித்திருவேன், அல்லாவிட்டா மந்திரம் பண்ணிடுவேன், கொன்றுவேன், உனக்கு ஒரு ப்ரொமோஷனை தடை பண்ணிடுவேன், உன் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்துருவேன். ஏதோ ஒன்று, ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பயம் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறதா?
மறைந்து போய் அழுது கொண்டிருக்கிறாயா? போதும் ஆண்டவரே என்று சொல்றியா? வருஷத்தின் தொடக்கத்திலே இப்படி ஒரு பிரச்சனையா? போதும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும் அப்பா. கடந்த காலத்தில் எத்தனையோ பராக்கிரம செயலை நான் செய்தவன் தான். ஆனால் இன்று பயந்தவனாக போதும் என்று சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, உங்களை பலப்படுத்துறதுக்கு, போஜனம் கொடுப்பதுக்கு பரலோகத்திலிருந்தே இறங்கி வருவார்கள். தேவ தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தான். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு தூதன் தான். என் வார்த்தை உனக்கு போஜனமாக இருக்கும். உன்னை தட்டி எழுப்பும். போதும், சோர்ந்து போனது போதும், சூறச்செடியங்கள் படுத்து கிடந்தது போதும். எழும்பு ஜாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே, நீ போராடும் காலம் இது, இந்த உறங்கும் காலம் இல்லை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உலகத்தை காரல் மூடப் போகிறது. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். மறுபடியும் படித்துக்கொள்ள போறியா? விடமாட்டார் ஆண்டவர். மறுபடியும் தட்டி எழுப்புவார். ஏன்? உன்னை குறித்து வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையில் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். God has a plan for your life. அந்த பிளானை நிறைவேற்ற வரையில் உன்னை விடவே மாட்டார். நீ எங்கே ஓடினாலும் அவர் இழுத்து கொண்டு வருவார். யோனோ மாதிரி மீன் வயிற்றில் போனாலும் திரும்பவும் நீனிபைக்கு கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வச்சார். கர்த்தர்ட்ட மட்டும் நீங்கள் போராட முடியாது. சே எஸ் டு காட்ஸ் பிளான். ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி நான் வரேன் என்ன சொல்லுங்கள். அந்த போஜனத்தின் நான் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் அவன் நடந்தானாம். நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறாரு, உனக்கு போஜனம் கொடுக்குறாரு. எலும்பு, மறுபடியும் படுத்து கிடக்காதே, மறுபடியும் மன அழுத்தத்துக்குள் போகாதே, மறுபடியும் சோர்ந்து போகாதே. நண்பனே, உனக்கு பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எலும்பு. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ எங்கே ஏன் நிற்கிற? நீ இந்த இடம் உன் இடம் இல்லையே, இந்த இடம் இல்லை. அவன் சொன்னான், பெரிய கதை சொன்னான், நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன். ஆண்டவரே, எல்லாரும் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இன்னும் 7000 பேர் இருப்பதை நீ உணர்வாயாக. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், யூ ஆர் நாட் அலோன், தேர் ஆர் 7000 beside you. உன்னை போல 7000 பேர் இருக்காங்கன்னு சொன்னார். எப்போதும் அந்த செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபத்துக்குள் வராதிங்க. நான் மட்டும்தான் இந்த பிரச்சனை, நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீ விசேஷமானவன் அல்லவா? எல்லார போல சாதாரண மனுஷன் இல்லையே. யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல், நாட் அ நேச்சுரல். நீ சாதாரண மனுஷன் இல்லையே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்கிறவன் ஆச்சு இல்லவா? எல்லாரும் போல நீ இருக்கிறியே, எல்லாரும் போல நீ சோர்ந்து போறியே. இல்லை, யூ ஆர் டிஃப்ரெண்ட், டேர் டு பி டிஃப்ரெண்ட். மற்றவங்கள விட வித்தியாசமான ஆள். இல்லையாவே மறுபடியும் உன்னை பலப்படுத்துகிறேன். எப்படி தெரியுமா? உன்னை குறித்து நான் வைத்த பெரிய நோக்கத்தை உனக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, யூ ஆர் நாட் நார்மல். உன்னை விட பெரியவங்களை நீ அபிஷேகிக்க போகிறாய். நீ எசபேலுக்கு பயந்து ஓடுற பாரு, அந்த எசபேலை கொல்ற எகுவையும் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. எகு ராஜா, எலிசா தீர்க்கதரிசி. நீ 7 அற்புதம் தானே பண்ண, எலிசா 14 அற்புதம் பண்ணுவார். உன்னை விட பெரியவங்களை நீ அபிஷேகம் பண்ணு எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்காரு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும். உன்னை பார்த்து ஊரே வியக்கும். எலும்பு, சோர்ந்து போகாதே, கர்த்தர் பலனை கட்டளையிட்டு இருக்கிறார். எலும்பு, போய் அபிஷேகம் பண்ணு, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணு, அதற்கல்லவா அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை குறித்த தேவன் வைத்திருக்க பெரிய திட்டத்தை இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு சொன்னான்னா உடனே உன் பலவீனத்திலிருந்து ஓடி விடுவாய், எழும்பிடுவாய். இந்த திட்டமா, இவ்வளோ பெரிய திட்டமா, என்ன கொண்டா? உன்னையே கொண்டே தான் உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவன் இந்த ஆண்டில் அவர் பலத்தை உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் பலம் கொண்டு திடமனதாக இருந்த காரியத்தை நடப்பி, நீ வயசான ஆளாக இருந்த கூட வாலிபத்தில் விட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எலும்பு. கர்த்தர் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், மண்ணை வற்றாத நீரூற்றாக்குவார், நீர்ப்பாய்ச்சன தோட்டமாக்குவார். அவர் உன்னோடு கூட இந்த செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எலும்புவாயா, கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவர், இந்த ஆண்டில் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அருமையான வாக்கு தத்துவம். பயப்படுகிற உலகத்தில், அச்சுறுத்தும் உலகத்தில், பயங்கரமான உலகத்தில் பயப்படாதே. பயத்தை அல்ல,
உனக்கு தைரியத்தை பலனை நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிதியோனை போல நீ அருளிய இந்த பலத்திலே நாங்கள் போக போகிறோம். மீதியான்களை முறியடிப்போம். ஆண்டவரே, காளைப்பை போல கானானை சுதந்தரிக்கும் வரையிலும் ஆண்டவரே நாங்கள் ஓய்ந்திருக்க மாட்டோம். சிம்சோனை போல பிரதிஷ்டை உடைத்து பலனை இழந்து பரிதாபமாய் நிற்கிற ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் ஒரு விஷயம் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கையிலே நீ பலனை கட்டளையிடுகிற தேவனாச்சே. உமது பிள்ளைகளுக்கு பலனை கட்டளையிடும். ஆசீர்வதியும். சரீர சுகம், ஆத்மாவில் பலன், ஆவியில பலன், பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவரே, பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகள், அநீத நடுவரின் தீர்ப்பு, பொய் கேசு, ஆண்டவரே கணவன் மனைவி பிரிவினைகளை எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.